ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு பாரு, லப்பு டப்புன்னு கதைக்கும். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆரிய சினிமாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா ஹார்ட் பீட் சீசன் 1. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா? போன எபிசோடில் எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது ரதியும் ஹவுஸ் ஓனரும் வந்து பார்க்குறத காட்டினாங்க. இப்போ எபிசோட் 17 பார்க்கலாமா? இப்போ ரதி கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இந்த வயசில் போய் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறா. அப்போ தேவ், நான் எங்கே போனேன், வீட்டில் கல் வந்து விழுந்துச்சேன்னு போய் பார்க்கலான்னு போனேன். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் என்னையும் கம்பல் பண்ணி குடிக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதும் ரதி, உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு, அவர் குடிக்க சொன்னா? வரட்டும், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரட்டும், அப்போ நான் அவரை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அதே சமயத்தில் ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபும் அவரை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் ராக்கி தான் கம்பல் பண்ணி குடிக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃபு, சுகரு பிபியெல்லாம் வச்சுட்டு மஸ்காரா போட்டு மயக்கிறேங்கிறதெல்லாம் தேவையான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போயும் அந்த ஹவுஸ் ஓனர், ராக்கிஸ் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இருங்க, அந்த ரீனா வரட்டும், நான் அவளை வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு என்னமோ சொன்னால் இவ்வளோ பேர்த்த பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்கிறா. இப்போ ரீனா எல்லாத்தையும் பார்த்து முறைச்சிட்டே, ஹவுஸ் ஓனருக்கு யார் ஊற்றி கொடுத்தா எல்லாரும் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொன்னான்னா அவனை ஃபஸ்ட்டு செருப்பால் ஓடணும்னு சொல்கிறா. அப்போ குணா, உன்னதாண்டா ராக்கி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான். இப்போ சினிமா டாக்டர் வராரு. வந்து பார்த்ததும், என்ன எல்லாத்தோட ஃபேஸும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தேஜா, நேற்று பண்ண லீலைகள் அப்படி அப்படின்னு சொல்கிறா. அப்போ சினிமா டாக்டர், உங்கள் மூடெல்லாம் மாற்றுற மாதிரி நான் ஒரு கதை சொல்லிட்டான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தேஜா, நீங்கள் வந்ததுனால தாங்க சரி எங்கள் மூடே மாறிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறா. இப்போ அவரை, அது என்னோட வைப்ரேஷன், அது அப்படி தான் இருக்கும், எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அருணா நர்ஸ் வந்து உங்கள் எல்லாத்தையும் ரதி மேம் கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறா. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க மூஞ்சியை பார்த்துட்டு பயந்துட்டே நிற்கிறாங்க. இப்போ ரதி அவங்கக்கிட்ட, லாஸ்ட்டாக ரத்னம்ங்கிற ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது குணா, தெரியும் மேம், அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்கிறான். அவங்க எம்என்எம் ஹாஸ்பிட்டல் சொல்லி 6 மந்த் ரிப்போர்ட்ஸை நம்மக்கிட்ட மறைச்சிருக்காங்க. அது யார் சொன்னால் என்னன்னால தெரியல. நீங்கள் எல்லா பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டையும் ஒவ்வொன்றா கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து எம்என்எம் ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது போய் ஜாயின் பண்ணியிருக்காங்களான்னு அப்படின்னு விசாரிங்க. மற்ற விஷயத்தையெல்லாம் நான் ஆர்கே சார்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு நீங்களே கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. அப்போ ரவி, சாரிங்க மேம், நேற்று நடந்த இஷ்யூக்கு நாங்கள் இந்த அளவுக்கு ஆகும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரதி, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சு தானடா போனீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறா. அப்படியே அவங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு எல்லாரும் கேட்குறாங்க. அது குணா இருந்துட்டு, நீங்கள் அடுத்த பார்ட்டிக்கு அப்போ நீங்களும் கலந்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ரதி, ஓகே நான் வரேன், ஆனால் என் ஹஸ்பண்டை மட்டும் கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அர்ஜுன் ரீனா கிட்டே பேச வரான். அப்போ ரீனா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறம் பேசலாமான்னு சொல்லி சொல்கிறா. இப்போ அர்ஜுன் ரீனா கிட்ட, நான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு மட்டும் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரீனா, அதை விடு, ரவியும் அனிதாவும் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீல, ஸ்கூல் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அர்ஜுன், இல்லை நாங்கள் எம்பிபிஎஸ் ஒட்டுக்கா படித்தோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரீனா, நீ டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. முடிச்சிருந்தா டாக்டர், ஆனால் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அப்பா மேலே இருந்த கோவத்தில்னு சொல்கிறான். இப்போ ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது. அப்போ ரீனா அவங்கக்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு பாய்சன் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அர்ஜுன் கிட்ட, சீனியர் டாக்டர்ஸ் இருந்தால் யாராச்சும் கூப்பிடேன் அப்படின்னு சொல்கிறான். அவனும் போய் பார்க்குறான், யாருமே இல்லை. அப்போ அர்ஜுனும் ரீனாவும் மட்டுமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ரவி அனிதாவும் வந்து அர்ஜுன் கிட்ட, என்னடா பண்ணுற, நீ எங்கே இங்கே, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது, நீ ஃபஸ்ட்டு வெளில போன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்கு மறுபடியும் மூச்சு வந்துருச்சு. இப்போ ரதிக்கிட்ட நவீனும் குணாவும், மேம் எல்லா ரிப்போர்ட்டும் செக் பண்ணிட்டோம், அப்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன், ஆனால் மோகன்கிறவங்க மட்டும் இங்கேருந்து எம்என்எம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருக்காங்க மேம் சொல்கிறான். இப்போ ரதி ஆர்கே சார்கிட்ட மோகனை பற்றி கேட்டப்ப, அப்போ ஆர்கே சார், அவன் ஒரு ராஸ்கல், அவன் எக்ஸ்பீரியான டேப்லெட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தான், நான் தான் அவனை ஃபயர் பண்ணி வெளியில் அனுப்பிவிட்டேன். ஆனால் அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம்னு அவரே யோசிக்கிறாரு. அப்போ ரதி, அவன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, அப்போ நவீன், நம்ம ஹாஸ்பிட்டல் டேட்டா பேஸில் அவனோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க மேம், அதை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ரதி, உடனே செக் பண்ணுங்கன்னு சொல்கிறா. இப்போ அந்த பொண்ணோட அப்பா என் பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அருணா நர்ஸ், இருங்க மேம் வரட்டும்னு சொல்கிறா. இல்லை, என் பொண்ணுக்கு என்னாச்சு, நான் உடனே பார்க்கணுன்னு கேட்கும்போது, டாக்டர் வந்து எல்லாம் சொல்லுவாங்கங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அருணா நர்ஸ் சொல்கிறா. இப்போ தேஜா ரிப்போர்ட்ஸை தேடிட்டு இருக்கா. அப்போ ராக்கி வந்து என்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தேஜா, மோகன்கிறவன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ராக்கி, ஆமாம்மா, திடீர்னு ஆர்கே சார் ஹாஸ்பிட்டல் பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா எல்லாம் தெரிஞ்சுக்க தானே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தேஜா, யாருக்கு தெரியும், நானும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓனராக கூட ஆனாலும் ஆகலாம்னு சொல்கிறான்.
இப்போ நவீன் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சான்னு சொல்லி கேட்குறான். ஆக மொத்தத்தில் அவள் அந்த வேலையில் தான் இருக்கான்னு ராக்கி சொல்கிறான். சரி நீ என்ன பண்ணுற, குணா அங்கே தனியாக தேடிட்டு இருக்கான், நீ போய் அங்கே தேடுன்னு சொல்கிறான். அவனும் கிளம்பிட்டான். இப்போ அனிதா அந்த பொண்ணுக்கிட்ட என்னம்மா ஆச்சு, ஏன் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ரவி ஸ்கூல் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்க போது, நீ அவங்க அப்பாட்ட கூப்பிட்டு சொல்லு. அதுக்கு அந்த பொண்ணு அப்பாவெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி பயப்படுறா. அப்போ ரீனா கரெக்டாக அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிடுறா. இப்போ ரவி அனிதாவும் ஷாக் ஆகி அந்த பொண்ணை பார்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு ரீனாவை பார்க்குறதோட இந்த எபிசோடு முடியுது. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE Cinemas. Thank you.